வேலண்டைன்ஸ் டே கத்தோலிக்க புனிதரிடமிருந்து வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம், புனித வேலண்டைன் 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதர். அவர் வாழ்ந்த காலத்தில் 2ஆம் கிளாடியஸ் என்ற மன்னர் இருக்கின்றார். அந்த மன்னர் படை வீரர்களையும் இளைஞர்களையும் திருமணம் செய்ய தடை செய்கின்றார். காரணம் என்னவென்றால், திருமணம் செய்து கொண்டால் அவர் உண்மையான ஒரு திறமையான படை வீரர்களாக இருக்க மாட்டார்கள் என்று திருமணத்தை தடை செய்கின்றார். ஆனால் வேலண்டைன் திருமணம் என்பது கடனுடைய குடை, இது ஒரு உடன்படிக்கை என்பதை உணர்ந்து ரகசியமாக திருமணம் செய்து வைக்கின்றார். இது அறிந்த அரசர் இவரை சிறையில் அடைத்து துன்புறுத்துகின்றான். அந்த நேரத்தில் அந்த சிறையின் பாதுகாவலராக இருந்த அவருடைய மகளுக்கு கண் பார்வையற்றிருக்கின்றார். அந்த கண் பார்வையற்ற அந்த குருடான மகளை வேலண்டைன் குணப்படுத்துகின்றார். பிப்ரவரி 14ஆம் தேதி இவரை தலை துண்டித்து கொல்லவிருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக இவர் ஒரு கடிதத்தை அந்த பெண்ணுக்கு எழுதி கீழே யுவர் வேலண்டைன் என்று எழுதுகின்றார். புனித வேலண்டைன் காதலுடைய பாதுகாவலர், திருமணமான தம்பதியினுடைய பாதுகாவலர், தேனி வளர்ப்புடைய பாதுகாவலராக இருக்கின்றார். காதல் என்பது